வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நீங்கள் பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ரேடியன்ஸ் ஸ்மார்ட் வெல் அப்படின்ற சொல்லி ஒரு லே அவுட்டுங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் ரூபி பில்டிங் லேண்ட்மார்க் வந்து ஆதனூர் ரோடில் ஒரு 1.5 கிலோமீட்ரு தாண்டி உள்ளே வந்ததுன்னா நம்ம ரைட்டில் இந்த லே அவுட்டுக்குள்ளே வரக்கூடிய இடம் வரும். மகாலட்சுமி நகர்னு சொல்லிட்டு ஒரு லே அவுட் இருக்குது. ஸோ அந்த லே அவுட்டுக்குள்ளே தான் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் நம்ம மன்னிவாக்கம் ரூபி பில்டிங் லேண்ட்மார்க்லேருந்து வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரிவர் இருக்குது. ஸோ ரிவர்லேருந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடு. ஸோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் நமக்கு இந்த பிளாட் வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தோம்னா ஆல்ரெடி இப்போ நிறைய குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம் தான். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம பிளாட்டோட டீட்டெயில்ஸ் டோட்டலாகவே. நான் பிளாட் கிட்ட வந்துட்டோம். ஒரு 30 ஃபீட்டு கிட்ட வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குது நமக்கு பிளாட்டுக்கு. கோர்ஸ் கொஞ்சம் இருக்கும். நார்த் ஃபேஸிங்கு 33 அடி ரோடு. இந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு 30, 40, 50 வீடுக்கு மேலே பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா வீடுகள் ஆள் இருக்காங்க. ஓன் யூஸ்க்காக வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது தான் இது. சரிங்களா? நமக்கு வந்து நார்த் ஃபேஸே நம்ம பிளாட் இங்கே தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம உடனே வீடு கட்டியும் குடியேறலாங்க. நம்ம இந்த ஃப்ளட்டு டைமில் தண்ணி வர்றது இந்த பிரச்சனை வந்து இந்த லேஅவுட்டில் இருக்கிறதுக்கு அந்த சான்சஸ் இல்லை. நிறைய வீடுங்க பாருங்கள். பக்கத்துலலாம் பார்த்தோன்னா நம்ம பிளாட்டுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய வீடுங்க. நீங்கள் அந்த லேஅவுட்டுக்குள்ளே உள்ளே வந்தாலும் நிறைய வீடுங்க இருக்குது. 4500 ரூபா சொல்கிறாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ரேட்லேருந்து கொஞ்சம் முன்ன பண்ண சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்றதால பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. இங்கே மார்க்கெட்டில் பார்த்தோன்னா அந்த லேஅவுட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டுருக்கு ரேட்டு, வெளியில் போயிட்டுருக்கிறத விட. ரேட் வந்து பார்த்திங்கன்னா நெகோசியபிள் பண்ணி பேசலாம். பாருங்கள், இந்த லேஅவுட்டில் நீங்கள் ஒரு டைம் என்கொயரி பண்ணிக்கோங்க. இந்த லேஅவுட்டில் என்ன ரேட்டு சேல்ஸ் பண்ணுறாங்கன்றதை ஒரு டைம் என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது என்ன ஃபைனல் பண்ணுறன்றது நமக்கு ஓனர் கூட உட்காந்து பேசி நெகோசியபிள் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சிஎம்டிஏ அப்ரூவ்ட் லிமிட்டில் வருது. பாரு, எல்லாம் வீடுங்கள்லாம் பார்த்தோன்னா நிறைய இண்டிபெண்டன்ட் வில்லாஸ். ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. எல்லாம் மக்கள் இருக்கக்கூடிய இடம் தான். பெரிய பெரிய பார்க் வந்து ஒரு 2-3 பார்க் இருக்குது இதில். தெரியுங்களா? எல்லாம் வீடுங்க தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரூபி பில்டிங் லேண்ட்மார்க்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. கன்ஃபார்ம் 2.5லேருந்து 3 கிலோமீட்டர் கன்ஃபார்மாக வரும். ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் வரும்போது வேணால் நமக்கு நியர்பை ரோடு ஆக்சஸ் வந்தால் வரும். நம்ம லேஅவுட்டுக்கு பேக் சைட்லாம் பார்த்தோன்னா வேக்கண்ட் லேண்டு தான். அது ஃப்யூச்சரில் லேஅவுட்டாக போடும்போது கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அப்படியே படப்பை ரோடுக்கு ரொம்ப க்ளோஸ்டு போயிடும். பட் அது இப்போ தான் வரும், அப்போ தான் வரும்னு சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கிற லேண்ட் ஓனர்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணி பக்கத்தில் லேஅவுட் போட்டாங்கன்னா ரோடு ஆக்சஸ் விட்டு நியர்பையில் கொண்டு போயிடுவாங்க. பாருங்கள், அந்த லொக்கேஷனில் யாராவது தேவைப்படுதுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி.